சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி லாக்அப் டெத் நம்ம எல்லாருக்குமே வந்து ஞாபகம் இருக்கும் அஜித். அந்த வழக்கு வந்து தொடர்ந்து சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா. அதில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து இப்போ வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம எல்லாரும் அந்த டைமில் வந்து என்ன நம்ம பேசணுமோ அது வந்து சட்ட ரீதியாக வந்து நிரூபிச்சிருக்காங்க. அதாவது சிபிஐயே வந்து இதுதான் உண்மை அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. கடும் கண்டனத்தை நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த போலீஸ்காரவங்களுக்குலாம் வந்து நான் சரியான பாடத்தை கண்டிப்பாக வந்து புகட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன அப்டேட் அப்படின்னா, கீதா கொடுத்த புகார் இருக்கு இல்லைங்களா, அது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான புகார். அதாவது நகையே தொலைல, நம்ம அப்போவே பொதுமக்கள் எல்லாருமே பேசுனது அதுதான், நகையே தொலைல, இந்த பொம்பளை வந்து பொய் கேஸ் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் பொதுமக்கள் பேசினாலும் எதுவாக இருந்தாலும் சட்டப்படி நகர்றது தான் வந்து ஒரு உண்மையான விஷயமா இருக்கும். ஸோ சட்டப்படி வந்து இப்போ சிபிஐ வந்து நீதிபதி கிட்டே வந்து சொல்லிட்டாங்க, அவங்க கொடுத்த புகாரே வந்து பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு. நீதிபதி வந்து ரொம்ப கோபமாக கேட்குறாங்க, ஏன் இன்னும் அப்போ வந்து நிகிதா வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிபிஐ தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தான் வந்து அவங்க கொடுத்த புகாரே வந்து பொய்யானது அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து நாங்கள் வந்து அதை ரிப்போர்ட்டாக வந்து நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து சமர்ப்பிக்கணும். அதாவது டீட்டெயில்டாக ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அரெஸ்ட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ நம்ம பொதுமக்கள் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் நாட்கள்லையோ இல்லை ஒரு சில மாதங்கள்லையோ நிகிதாவை கைது பண்ணுறதை நம்ம கண்குளிர பார்த்து சந்தோஷப்படலாம். நிகிதாவை மட்டுமே இன்னும் அரெஸ்ட் பண்ணுறதோட இந்த விஷயம் முடியலைங்க. அந்த போலீஸ்காரனுங்க அடித்தானுங்க இல்லைங்களா, அந்த நாய்ங்களுக்கு ஒரு 5 நாய் மேலேருந்து உத்தரவு போட்டிருக்கு. அதுதான் வந்து அஜித்தோட அம்மா வந்து சொல்கிறாங்க, அந்த 5 பேர் யார், அவனுங்களையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என் மய திருடனை எடுத்து பார்த்தது யாரு? நான் அப்படி பிள்ளை வளர்க்கவே கிடையாது, இல்லாத விடுதேன் நான் பிள்ளை வளர்த்தேன். ஆனால் யாரா சொல்லுங்க, என் மயங்க 2 பேரும் இந்த மாதிரி இந்த இடத்துல செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பாப்பா. இப்போ நான் சாகுறேன், அப்படி நான் பிள்ளை வளர்த்தேன். கஞ்சிக்குது யார் வீட்லையுமே கஞ்சிக்கு பாடல, துணிக்கு விடலை. நான் அந்த நிகிதான்றவங்கள கைது பண்ணணும். யார் சொல்லி செஞ்சாங்க, எதுக்கு புகார், தப்பான புகார் எதுக்கு கொடுத்தாங்க, எதுக்காக அடிச்சிங்க, எனக்கு அது முதல்ல தெரியும். நிகிதா வந்து முதல்ல கைது பண்ணணும். அந்த 5 பேரும் வெளியே வரவே கூடாது. சிபிஐ மேலே எங்களுக்கு வந்து நிறைய நம்பிக்கை இருக்குது. அஜித்துக்கு ஒரு கடுகளவு எந்த தப்புமே பண்ணாத என் பையன் மேலே ஒரு கடுகளவு துன்புறுத்தல் நினச்சா கூட அவங்கள யாரையுமே விடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து அஜித் அம்மா வந்து ரொம்ப கண்ணீர் மல்க வந்து பேட்டி அளிச்சிருந்தாங்க. யார் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த அம்மா பேசும்போது, நிகிதா மேடம் பெத்த பிள்ளைய வந்து சாவுக்கு காரணமான ஒரு பொம்பளைய மேடம்னு சொல்லி அந்த அம்மா வந்து அவ்வளோ மரியாதையை கூப்பிட்றாங்க. இது நீங்களாக இருந்தாலோ இல்லை நான் இருந்தாலோ அந்த இடத்துல இவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுவோமா அப்படிங்கிறது தெரியல. அப்போ அந்த அம்மாவே இவ்வளோ மரியாதை இருக்குன்னா அந்த பசங்களை எப்படி வளர்த்துருப்பாங்க. அதுதான் அவங்க சொன்னாங்க, நான் இந்த நாளுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணேன். நான் வந்து ரொம்ப வறுமையில் வந்து என் பசங்களை நான் வந்து வளர்த்தேன். நான் வறுமையில் வளர்த்தாலும் என் பிள்ளைங்க இது மாதிரி இது பண்ணானுங்க அது பண்ணானுங்கன்னு யாரையாவது ஒருத்தவங்கள சொல்லுங்கள். நான் இந்த இடத்துலையே நான் வந்து என்னோடய உயிரை நான் வந்து மாச்சிக்கிறேன். என் பசங்களை நான் அப்படி வளர்க்கல. நான் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தாலும் தனி மனுஷியாக இந்த 2 பசங்களை தான் நான் சொத்தாக நினச்சி வந்து வளர்த்தேன். இவங்களே ரொம்ப ரெஸ்பெக்டாக, ஒரு எதிரியை வந்து ஒரு ரெஸ்பெக்டாக பேசுகிறது வந்து எவ்வளோ பெரிய மனநிலை சொல்லுங்கள். அப்படி இருக்கிறவங்க அவங்க பசங்களை எந்த அளவு வளர்த்துருப்பாங்க. இருந்தாலும் அவங்க சட்டப்படி ஊருக்கு இன்றைக்கி வந்து சிபிஐயே சொல்லிடுச்சு அப்படின்னா தான் பிள்ளை வந்து எந்த தப்பும் பண்ணாத நிரபராதி அப்படிங்கிற அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதான் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் என் பிள்ளை வந்து திருடலை அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியும். ஆனால் ஊர் உலகத்துக்கு வந்து சட்டப்படி சொல்லும்போது தான் வந்து ஊர் உலகத்துக்கும் என்னால் நிரூபிக்க முடியும். இந்த நாளுக்காக தான் நான் வந்து சந்தோஷப்பட்டாலும் என் பிள்ளை இல்லை அப்படிங்கிறத நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அவன் என்ன தீவிரவாதியா, தண்ணி சாப்பாடு கொடுக்காம ஒரு நாள் ஃபுல்லாக மரத்தில் கட்டி வச்சு ஏன் அப்படி சித்திரவதை பண்ணாங்க. அந்த நிகிதாவையும் அரெஸ்ட் பண்ணணும். போலீஸ்காரனுங்களை அடிக்க உத்தரவு போட்டால் அந்த 5 பேரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணணும், யாரையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அஜித்தை அடிச்சானுங்களே இல்லைங்களா, அந்த போலீஸ்காரனுங்களுக்கெல்லாம் வந்து ஜாமீன் கேட்டிருக்கானுங்க. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஜாமீனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து ஸ்ரீமதி அம்மா வந்து ஜாமீனே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கோபமாக கண்டிப்பாக வந்து எந்த தப்பும் பண்ணாத ஒரு நிரபராதி பையனை இந்த அளவு போட்டு இறக்கமே இல்லாமல் அடிச்சிருக்கீங்க. நான் போலீஸ்க்கு சரியான பாடம் புகட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல முடிவுகள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். சட்ட ரீதியாக அது நடக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணணும். உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து இதை சார்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.